இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நம்ம மனசை ரெண்டா பிரிச்சோம். ஒன்னு அறிவுன்னு பார்த்தோம், இன்னும் உணர்ச்சிகள்னு பார்த்தோம். இந்த உணர்ச்சிகளை நாம எதுவுமே பண்ண தேவையில்லைன்னுட்டு நம்ம ஒரு புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோ, வேற ஒண்ணுமே நீங்க புரிஞ்சுக்கிடுறது வேற ஏதோ புரிஞ்சுக்கிடுறது கிடையாது. நமக்கு வரக்கூடிய எமோஷன் சம்பந்தமா நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறது யாருன்னு சொன்னா நம்ம அறிவு தான். இப்ப இந்த அறிவு தான் சொன்னா, அறிவுக்கு எல்லா இடத்துலயும் வேலை இருக்கு. அறிவை பயன்படுத்தி எல்லா வேலையும் பண்ணலாம். அந்த அறிவை பயன்படுத்தி உணர்ச்சியை சரி பண்ணுவேன்னு சொல்லி அந்த வேலையை கையில எடுத்தான்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனை. அதனால அந்த அறிவை உணர்ச்சிகளை சரி பண்ற வேலைக்கு அறிவுக்கு பிரயோஜனமே கிடையாது. அறிவு பவர்லெஸ்ன்னு புரிஞ்சுக்கணும். அறிவுக்கு எல்லா இடத்துலயும் பவர்ஃபுல்லா இருக்கு. உணர்ச்சிகளை சரி பண்ற ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் அது பவர்லெஸ்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலை தான் நம்ம புரிதல் நம்ம சொல்றோம். இது ஆஸ்பல் பாடியை சார்ந்ததா அல்லது பிசிக்கல் பாடியை சார்ந்ததா? இப்ப இதை நம்ம மனசுங்கிறதே சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்ததுதான். அதனால இது மனம்னுட்டு எடுத்துக்கிடுங்க. மனம்னு சொன்னா மனசுல மனம்ங்கிற அம்சத்துல நம்முடைய அறிவு உணர்ச்சிங்கிற மாதிரி மனசை நம்ம பிரிச்சுக்கிடுறோம். இதுல நம்ம அறிவு சார்ந்தது, சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்தது. சூக்ஷ்ம சரீரத்தோட அப்படின்னாக்கா நாம ஏன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டவங்க இப்ப உணரக்கூடிய தன்மைக்கு மட்டும் நாங்கள் கொண்டு போயிருக்கணும்ன்றதுதான் உங்களுடைய. ஆமா. இப்போ இதுக்கு அடுத்த நிலையை நம்ம இன்னும் நல்லா புரியணும்னா நாம என்ன செய்யலாம்? இல்ல, இதை நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த எமோஷன்ஸை நீங்க உணர்ச்சிகளை ஒண்ணுமே பண்ண தேவையில்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த உணர்ச்சிகள் நிற்க போறது இல்லை. உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும். அப்ப இந்த வர்ற உணர்ச்சிகள் என்னன்னு சொன்னா தங்கி இருக்காது, ஒரு ஆறா மாறிடும். இல்லைன்னு சொன்னா ஒரு சுழல் மாதிரி சுழந்துகிட்டே இருக்கும். அந்த சுழல் மாதிரி சுழல்றத விட்டுட்டு அது ஒரு ஆறு மாதிரி அது போக்கில் கிளம்ப ஆரம்பிச்சிடும். அது போக்கில் போறத லிபரேஷன், முக்தி, மோட்சம்னு சொல்லி சொல்றோம். அப்ப லிபரேஷன், முக்தி, மோட்சம்ங்கிறது தான் இருக்கிறதுலேயே உயர்ந்த ஒரு தன்மை. ஆமா, அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்க மனதே லிபரேட்டட் மைண்டா செயல்படுது. அப்போ இல்லைன்னு சொன்னா நீங்க பந்தப்படுற நிலையில செய்யலாம். பந்தத்தோட செயல்பட செய்யலாம், நீங்க சுதந்திரமாவும் செயல்படலாம். இப்ப சுதந்திரமான செயலுக்கு நீங்க வந்துடுறீங்க. அப்ப உங்க எல்லா செயலுமே ஒரு சுதந்திரமான செயலா மாறிடும். இது நமது மூளையில எந்த பகுதியை சார்ந்து இதை இயக்கப்படுகிறது? இது நம்ம மூளையை பத்தியே ஒண்ணு, எல்லாமே மூளையோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிடலாம். இப்ப நம்ம சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி நீங்க ஒண்ணு சொன்னீங்க. சூக்ஷ்ம சரீரமும் கூட மூளைங்கிறது பிசிக்கல் பாடியோட சேர்ந்தது. ஆனா அது இப்ப நம்ம உடம்போட சேர்ந்திருக்கும் போது சூக்ஷ்ம சரீரமுமே கூட பிசிக்கல் பாடி மூலமா தான் இயங்குது. அப்ப நம்ம சூக்ஷ்ம சரீரம் மனசு கூட இப்போ நம்ம மூளையை மையமா வச்சுதான் செயல்படுது. அதனால இதுல மூளையினுடைய எந்த பகுதியும் நம்ம நினைக்க எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்பாடை மட்டும் பார்த்துட்டா போதும். கண்ட்ரோல் செய்கிறது, அறிவுறுத்தல் முறை இயக்கப்படுகிறது, அதனால அறிவாற்றல் வகைப்படுத்த முறையிலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. அதனால அந்த கேள்வி கேட்கலாம். ஆமா, இப்ப இதெல்லாம் யோகாவில் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுடுங்க, இடது பக்கம் வலது பக்கம் பிரிச்சிங்கன்னு சொன்னா நீங்க சுவாசத்தை மாற்றி அமைக்கிறது வைக்கிறதுங்கிற மாதிரி அந்த அம்சத்துக்கு வரலாம். இது அதான் அந்த இதே வேண்டியதில்லை. நீங்க இது மொத்தமா எடுத்துக்கிட்டாலே போதும். மொத்தமா மைண்டு செயல்படுது, மொத்தமா மூளை செயல்படுன்னு எடுத்துக்கிட்டாலே போதும். மொத்தம் டோட்டலா எடுத்துக்கிட்டா போதும். ஆமா, அதாவது நம்ம நாம செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது அதுவா செயல்படும். இது நம்ம வழி நடத்துறது கூட கிடையாது, நாம அது போக்குல போயிடுறோம். இப்ப உதாரணமா நீங்க ஒரு கனவு காண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இரவுல ஒரு கனவு வருது, இதுல ஏதோ ஒரு டிஸ்பிளே ஆயிட்டு இதுல ஏதோ டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒரு கனவு காண்றோம். அந்த கனவுல நீங்க ஒரு பெரிய ஒரு காட்டு வழியா போற மாதிரி ஒரு கனவு. ஒரு பெரிய காடு இருக்கு, காட்டு வழியா ஒரு ஒத்தையடி பாதை வழியா நீங்க போறீங்க. நீங்க ரொம்ப தூரம் போன பிறகு எங்க இருந்துச்சுன்னா அதே ஒத்தடி பாதையில உங்களுக்கு எதிராக ஒரு கரடி ஒண்ணு வருது. இப்ப அந்த கரடியை பார்த்து நீங்க பயப்பட்டு நீங்க தப்பி ஓடுறீங்க. இதுல கனவுல என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, நீங்க இருக்கிறீங்க, காடு இருக்கு, ஒத்தடி பாதை இருக்கு, கரடி இருக்கு, அதுல இருந்து தப்பி போற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு.
இதுல எதெல்லாம் கனவு எதெல்லாம் கனவு இல்லை? நமக்கு நம்ம உணர்வுக்கு அறிவுபூர்வமா நுழைப்பு நிலையில இருக்கக்கூடிய நிலையில இருக்கும்போது அது கனவு இல்ல. இப்ப நம்ம வெளியில இருந்தா பேசுறோம், அந்த இதை சம்பவத்தை எடுத்து பேசுறோம். இப்ப இதுல நீங்களும் கனவுல உள்ள ஒரு கேரக்டர் தான், அந்த காடும் கனவுல உள்ள ஒரு கேரக்டர் தான், கரடியும் கனவுல உள்ள ஒரு கேரக்டர் தான். இப்ப இதுல எதுவுமே கனவு அல்லாத ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கனவுல உள்ள ஒரு பகுதி தான். ஆமா, முழுசா கனவு மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த கனவுல ஏற்படக்கூடிய அந்த நீங்க நான்கிற ஒரு அம்சம் கனவுலே இருக்குது. அந்த நான்கிற அம்சம் இல்ல இந்த கனவு சரியில்லை, நாம அந்த கனவு வேற மாதிரி மாத்துவோம். கரடி நம்மளை திறக்கிறத விட நாம கரடியை திறக்கிற மாதிரி இந்த கனவு கொஞ்சம் மாத்தி அமைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லி நீங்க அந்த கனவை நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியுமா? முடியாது. அப்ப ஆமா, அந்த கனவு உங்களை எங்கெங்கெல்லாம் கனவு கூட்டிட்டு போதோ அந்த கனவு கூட்டிட்டு போற மாதிரி அந்த கனவுக்கு பின்னாலே போறதும் உங்களுடைய வேலை. இப்ப இதே மாதிரிதான் என்னன்னு சொன்னா, நம்ம நனவுலயுமே நம்முடைய தாட் ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த தாட் ப்ராசஸ்ல தான் அந்த நான் சொல்லி ஒரு பகுதி இருந்துகிட்டே இருக்கு. இந்த நான்கிற பகுதி தான் நம்முடைய அறிவுங்கிற பகுதி. அந்த நான்கிற அறிவுங்கிற பகுதி என்ன பண்ணுதுன்னா, இந்த கனவையே மாற்றி அமைக்கிறதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த உணர்ச்சிகளெல்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுங்கிறது இந்த கனவையே உங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கிற மாதிரி தான். அது சாத்தியமே கிடையாது. நீங்க அந்த கனவா நீங்க எடுத்துட்டீங்கன்னா மொத்த கனவும் அது போக்குல போற மாதிரி மொத்த தாட்டுமே அது போக்குல செயல்படணும், மொத்த மனசே அது போக்குல செயல்படணும். நீங்க அதுல ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு நான் எனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிடுவேன்னு சொல்லி முயற்சி பண்றதுதான் அந்த வேலையை தான் நமக்கு வேலை சரியில்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிடணும். அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு அவங்களுடைய இயக்கமே நின்று போறதில்லை, அதுக்கப்புறமும் இயங்கும். அதுக்கு முன்னால என்னன்னா நீங்க எல்லாத்தையுமே உங்க கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிற மாதிரி இயங்குவீங்க. இப்போ உங்க கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறது இல்லாதபடி வேற மாதிரி இயங்குவீங்க. அப்ப அந்த இயக்கத்தினுடைய அணுகுமுறை வேற மாதிரி போயிடும். அப்ப அந்த வேற ஒரு டிஃபரெண்ட் டைமென்ஷனுக்கு நீங்க வந்துடுறீங்க. அந்த வேற ஒரு பரிமாணத்துல இயங்குறது தான் இந்த லிபரேட்டடான ஒரு பரிமாணத்துக்கு வந்துடுது. நான்கிறதுன்னா அந்த அறிவுங்கிற அம்சம், நான் அறிவுங்கிற மாதிரி உள்ள தடை. அதாவது தடை இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க அதை சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தடையா மாறிடுது. சரி பண்ணணுங்கிறத விட்டுட்டோம், அது சரி பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லை, அது போகல விட்டுட்டா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அப்போ தடையா இல்லாம போயிடும். ஆமா 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 ஆமா.